டாக்டர், உங்களுக்கு அடுத்ததாக ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும். மதியம் ஒரு 2 o'clock ஒரு ஆப்ரேஷன் இருக்குங்க டாக்டர். ஓ அப்படியா நர்ஸ், அதுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கள் நர்ஸ். சரிங்க டாக்டர், நான் அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க டாக்டர். ஐயோ ரோஜா, உனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கண்ணை திறந்து பாரு ரோஜா, இவ்வளோ ரத்தம் வருது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அக்கா அக்கா, ரோஜாக்கு என்னாச்சுக்கா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. டாக்டர் டாக்டர் பாருங்க டாக்டர், என் பொண்ணுக்கு எவ்வளோ ரத்தம் வருதுன்னு. ஐயோ என்னம்மா ஆச்சு? பாப்பாவுக்கு என்ன இவ்வளோ ரத்தம் வருது? வாட் பாய் சீக்கிரமாக வாங்க. அப்படிதான், நான் பார்த்து கூட்டிகிட்டு போங்க. நான் ஐசியூலே அட்மிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதனால் ஐசியூக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க. சரி, நம்மளும் போவோம். பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ இதெல்லாம் என்னால் தான். நான் யார் தான் இவளுக்கு பைக் வாங்கி தந்தானோ? இதெல்லாம் ரோஷினியால் தான். அவள் மட்டும் அனுப்பாமல் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? ரோஷினி, அவங்க தண்ணியே போவான்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? இப்போ பார்த்தியா ரோஜாக்கு என்ன ஆயிருக்குன்னு? இல்லைங்க்கா, அவங்க ரொம்ப அடம்பிடிச்சாங்க, அதனால தான்க்கா நான் அனுப்பி வச்சேன். இது என் மேலே எந்த தப்பும் இல்லைங்க்கா. ஆமாம் ஆண்டி, ரோஷினி அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை. இது எல்லாமே எங்களால் தான். நாங்கள் தான் அடம்பிடிச்சி பைக்கை எடுத்துகிட்டு போனோம் தெரியுமா? இப்போ ரோஜாவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. அவள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கும் போது ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி அவள் இடிச்சிடுச்சு. ஆமாம், ரோஷினி சித்தி மேலே எந்த தப்பும் இல்லை, எங்களால் எல்லா தப்புமே. அப்புறம் நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணேன். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. அக்கா, அண்ணி இங்கே தான் இருக்காங்க. அண்ணி என்ன? அக்கா பாருங்கக்கா, ரோஜாக்கு என்னாச்சுன்னு தெரியலக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஐசியூவில் வேற அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கக்கா. சரி சொல்லுங்க பசங்களா, ரோஜாக்கு என்னாச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அதுவாக்கா, நாங்கள் பைக்கை வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது அவளை ஒரு லாரி இடிச்சிடுச்சுக்கா. பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரியா, அந்த லாரியோடைய நம்பரை நீங்கள் நோட் பண்ணீங்களா? சொல்லுங்கள் பசங்களா, அதை வச்சு அவனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைங்க்கா, நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் இடிச்சிட்டு அப்படியே போயிட்டான். என்னது, இடிச்சிட்டு அப்படியே போயிட்டானா? அவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஆமாட்டே, அவங்களே சும்மாவே விடக்கூடாது. ரோஜாக்கு எப்படி அடிபட்டுருக்கு? ஆமாம் கீர்த்தி, அவங்களாம் சும்மாவே விடக்கூடாது. சரிங்கக்கா, ராஜு எங்கக்கா? அவனை இங்கே ஆளே காணும். அவனாம்மா, ரோஜாவோட பைக் அங்கே இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே நேராக வரானாம்மா. கொஞ்சம் நகருங்க, நான் இவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்றேன். நர்ஸ், இப்போ இவங்களுக்கு அர்ஜென்ட்டாகவே பிளட் வேணும். இவங்களுடைய பிளட் ஏபி நெகட்டிவ். இது கிடைக்கிறது ரொம்பவே ரேர். அது மட்டும் இல்லை, நம்ம பிளட் பேங்க்கில் கூட இந்த பிளட் இல்லவே இல்லை. இந்த இவங்க ரிலேட்டிவ் கிட்ட யாருக்கா இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். அக்கா, நர்ஸ் வராங்க. இவங்களுக்கு ரொம்பவே பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். இந்த குரூப் நம்ம பிளட் பேங்க்லேயே ரொம்ப ரேரான ஒரு குரூப்பு. ஸோ உங்ககிட்ட யாருக்குன்னா இருக்கா இந்த பிளட்டு? ஐயோ, எந்த கூட அந்த குரூப் இல்லையே, என்ன பண்ணுறது? ஆமாம், எந்த கூட இல்லையே. ஆனால் அக்கா, உந்த ரோஜா தான் ஒரே குரூப் தானேக்கா? ஆமாம், எந்த ரோஜா தான் ஒரே குரூப் தான். நான் தரேன், நான் தரேன் என் பொண்ணுக்கு. எவ்வளோ ரத்தம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நர்ஸ் எங்கே போகணும்? இங்கே தான் மேடம். வாங்க, இங்கே தான் இருக்காங்க அவங்க. மேடம் அப்படியே இருங்க, கொஞ்ச நேரத்துக்கு கையை அசைக்காமல் இருங்க மேடம். சரியா மேடம்? அப்படியே இருங்க மேடம். மேடம், கையை அசைக்காமல் இருங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் மேடம். கடவுளே, எப்படியாவது நம்ம ரோஜாவுக்கு சரியாயிடணும். கடவுளே, நீ தான் பார்த்துக்கணும்.